Hey guys and welcome back. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீ ஸ்மார்ட் பேண்ட் 4. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க எம்ஐ தரப்பில் இருந்து. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் வரப்போகிற 28ஆம் தேதி சேலில் இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட் 4 வாங்கிறது ஒர்த்தா, ஸோ உங்களுக்கு அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஓவர் வியூலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் ரிவ்யூ நான் முடிஞ்ச வரைக்குமே சீக்கிரமாக போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். என்னோட பேர் நந்தா. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மீ.comலேருந்து வாங்கியிருந்த விலை பார்த்தீங்கன்னா 2300 ஆக்சுவல் ப்ரைஸ் தான். எந்த விதமான டெலிவரி சார்ஜஸ் எதுவும் அவங்க போடலை, ஒரே நாளையும் டெலிவரி பண்ணிட்டாங்க மீ தரப்புலேருந்து. ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம கீ ஃபீச்சர்ஸான AMOLED டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, 50 மீட்டர்ஸான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது கொடுத்துருக்காங்க. வால்யூம்ஸு எல்லாமே, மியூசிக் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போக நமக்கு ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது, அதாவது ஹார்ட்வேர் ப்ளூடூத் 5.0 இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நமக்கு பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1000 நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை படித்து பார்த்துக்கிறது நல்லது. எக்ஸாம்பிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணி சார்ஜ் எப்படி பண்ணுறது, ஸோ எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அதுக்கான QR கோட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நான் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேபிள் இன்னும் கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருந்திருக்கலாம், பட் சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம இதை பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம மீ பேண்டை தனியாக கழட்டி இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதுக்கு. ஸோ அது போக கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு மீ பேண்ட் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ நம்ம கையிலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேண்ட் இருக்கிறதையும், ஸோ வெயிட்டும் கொஞ்சம் இருக்குது, பட் ரொம்ப லைட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ பேண்டு குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மீ பேண்ட் 3ல் இருக்க பேண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீ பேண்ட் 4லேயும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நமக்கு ஆல்ரெடி பவரில் தான் இருக்குது, டிவைஸை பேர் பண்ண சொல்லுது. பேர் பண்ணி முடித்தோடனே நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பேர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சில சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்து, ஸோ நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழசோட கம்பேர் பண்ணும்போது 0.95 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோர் பிக்சல் இருக்குது, அந்த 120x240 ரெசல்யூஷன் இருக்கிறதுனால. ப்ளூடூத் 5.0, ஸோ 2.5D டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டச் ஸ்க்ரீன், அது போகவே கூட சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரி. ஸோ ஜிம், அதுக்கப்புறம் நம்ம ஓடுறது எல்லாத்தையுமே நமக்கு தனித்தனியாக ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். செட் பண்ணி நம்ம கலரைஸாக எல்லாமே பர்ன் பண்ணுறது எல்லாமே காட்டுது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா நமக்கு இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ மோர் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவே ஹேண்டியான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம், வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ மியூசிக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் இப்போ பார்க்குறது நீங்கள். ஸோ வாட்ச் ஃபேஸஸில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களோட ஃபேவரட் ஏதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அன்லிமிட்டட் வாட்ச் ஃபேஸஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் லிமிட்டடாக தான் இருக்குது, ஒரு 50-60 தான் இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வரலான்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே காசு கொடுத்து வாங்குற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் இந்த வாட்ச் ஃபேஸஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். எனக்கு இந்த நிலவு இருக்கிறது பிடிச்சிருக்கறனால நான் அதை வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதான் வச்சுருக்கேன். ஸோ மோரில் நமக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு லாக் வேணும்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஃபோனில் இருக்க மாதிரி. ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு எதுவும் கேட்காது, ஜென்ரலாக லாக்காக இருக்கும். நம்ம அதை ஸ்வைப் பண்ணி அப் பண்ணோன்னா நமக்கு அன்லாக் ஆகும். ஸோ அது போக பிரைட்னஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டில் இருக்கிறதே ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. இதோட மேக்ஸ் பிரைட்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 nits வரைக்குமே போகுது. பட் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? ஸோ வெளியும் சன்லைட்லேயே அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது நான் சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா தாராளமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இந்த லாக் ஃபீச்சர். ஸோ நம்ம இன்னுமே ஃபர்தராக பார்த்துக்கலாம் ஃபுல் ரிவ்யூ அப்போது.
சரி, இப்போ இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த Mi Band 4 உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஆவலாக இருப்பீங்க. ஸோ எப்படி வாங்குறது? ஸோ ஃப்ளாஷ் சேல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சோல்ட் அவுட் ஆகிடும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ என்னோட இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், மேபி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் முன்னாடி என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் தான் வாங்குறதா இருந்தது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் அமேசான் போகிறதுக்கு பதிலாக me.com போயிட்டேன். ஸோ மீ ஆப் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டோரு, நான் அந்த ஆப்பு கீழே லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் லாகின் பண்ணி வச்சுன்னா 10 நிமிஷம் முன்னாடி கரண்ட் வந்தது. பட் பிசியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் ஆகலை. ஸோ கரண்ட் ஆஃப் ஆனதுனால அதோட டிலே இருந்தது. ஸோ 5 நிமிஷம் முன்னாடி வந்தது. நான் மொபைலில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பிசியில் எப்போது எனக்கு திரும்ப நம்பிக்கை இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 நிமிஷம் இருக்கும் போல் பிசியில் பவர் வந்தது. அமேசானில் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே சமயம் மொபைலில் ஆல்ரெடி லாகின்ல இருந்தது. ஸோ லாகின் பண்ணோடனே கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ மீல பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் இருக்கும்போது பைனோ ஆப்ஷன் உடனே வந்தது. டக்குன்னு கிளிக் பண்ணி பேமெண்ட் போயிட்டு எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. அதே சமயம் அமேசானை வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். me.comலேருந்து அமேசானே எல்லோரும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் நமக்கு. ஸோ அமேசானை விட்டுட்டு நீங்கள் me.comலையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெலிவரி எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்களும் அதேமாதிரி உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் me.comலையும் நல்லா தான் இருக்குது டெலிவரி. ஸோ அவங்களும் ரிட்டன் எடுத்துக்கிறாங்க இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா பேக்கேஜ் வரும்போது. ஸோ அதனால் நம்ம வரி பண்ணிக்க வேணாம். எல்லோரும் அமேசானில் போகிறதுக்கு மேபி இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் தான் எனக்கு கிடச்சிது. நான் அமேசான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதேமாதிரி நான் நிறைய வீடியோஸ் போகிறேன். இதோட ஃபுல் ரிவ்யூ முடிஞ்ச வரைக்கும் 28ஆம் தேதிக்குள்ளே போட பார்க்குறேன். Hope you guys see you soon. Bye bye.